ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புளியை சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா சுண்டவாக வர மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இந்தளவுக்கு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம், உளுந்து, கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு வெறும் வானலியில் போட்டு வறுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை, புளி, இந்த வறுத்து வச்சது 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு தண்ணி விடாமல் நல்லெண்ணெய் போட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு வானலில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு அந்த அரைச்சி வச்ச விழுதை போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா அருமையான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஃப்ரெண்ட்ஸ்.